ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் திரிகடகம் தமிழ். நான் உங்கள் சித்தா டாக்டர் மது. ஆல்ரெடி லாஸ்ட் வீக் நம்ம ஒரு ஃபெர்டிலிட்டி சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். 1 to 5th டே வரைக்கும் என்னென்ன ஃபுட்ஸ்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு டயட் பிளான் பற்றி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலில் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதையும் நான் சொல்லியிருப்பேன், சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணால் ப்ரெக்னன்சி உருவாகிறதுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. சீட் சைக்கிளிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, விதை சுழற்சி முறை. கரெக்டாக நம்ம ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த விதை சுழற்சி முறை நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ நிறைய பேருக்கு இது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. 1st to 5th டே வரைக்கும் ஆளி விதை எடுத்துக்கோங்க. அந்த ஆளி விதையை வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு கருப்பட்டி பாகு கூட மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இதை 1 to 3rd டே ஆர் 1 to 5th டே உங்களுக்கு மென்சஸ் எத்தனை நாள் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தினமும் காலையில் சாப்பிட்ட உடனே ஒரு உருண்டை சாப்பிட்ணும். இந்த சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ண முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 to 3 liters ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். ஏன்னா இந்த விதை சுழற்சி முறை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதை சமநிலைப்படுத்துறதுக்காக நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சுக்கணும். இப்படி நீங்கள் எடுத்துக்கிறதுனால உடம்புல உள்ள கெட்ட கழிவுகள் எல்லாம் வெளியேறிடும். 1 to 5th டே ஃப்ளாக்ஸ் சீட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6th to 14th டே வரைக்கும் பூசணி விதைகள் எடுத்துக்கணும். 6th to 14th டே வரைக்குமே அடுத்து ஓவலேஷன் வரைக்கும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பூசணி விதை எடுத்து வறுத்து பொடி பண்ணி அதை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் பாலில் கலந்து குடிக்கணும். இது எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் பேலன்ஸாக இருந்தால் மட்டும்தான் எக்கோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். கரெக்டான ஓவலேஷன் அந்த டைமில் கரெக்டாக நடக்கும். ஏன்னா ஓவலேஷன் நடந்தால் தான் அடுத்து நமக்கு ஸ்பெர்ம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு ஓவலேஷனே நடக்காமல் நார்மலாக ரெகுலராக டேட் வந்துகிட்டே இருக்கும், பீரியட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். என்ன ரீசனே தெரியாது. பார்த்தா இங்கே ஓவலேஷனே நடந்திருக்காது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இது அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 15th டே to 28th டே வரைக்கும் சன்ஃப்ளவர் சீட்ஸை இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் பாலில் கலந்து குடிக்கணும். இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல் பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா கருவை கரெக்டாக அந்த யூட்ரஸோட லைனிங்கான எண்டோமெட்ரியலை பதிய வைக்கிறதுக்கான காரணமே ப்ரொஜெஸ்ட்ரான் தான். அந்த ஹார்மோன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கரு உறுதல் நடைபெறும். சில பேருக்கு ஓவலேஷன் கரெக்டாக இருக்கும், ஸ்பெர்ம் போய் சேர்ந்துருக்கும். பட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கரெக்டாக இருக்கிறதுனால எண்டோமெட்ரியம் லைனிங்கில் கரு ஒட்டியிருக்காது, கரு உறுதல் நடைபெறாது. ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான் ப்ரெக்னன்சி ஹார்மோனே. அது கரெக்டாக கரு உறுதல் நடைபெறதுக்கு அந்த ஹார்மோன் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ். இதெல்லாம் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கான ஒரு ப்ராசஸாக இருக்கும். ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே இந்த 3 சீட் சைக்கிளிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 1 to 5th டே வரைக்கும் ஃப்ளாக்ஸ் சீடு, 6th to 14th டே வரைக்கும் பூசணி விதைகள், அடுத்து 15லேருந்து 28வது நாள் வரைக்கும். சில பேருக்கு 30வது நாள் பீரியட்ஸ் வரும். அப்படின்னா 30வது நாள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 16th to 30th டே வரைக்கும் சன்ஃப்ளவர் சீட்ஸை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தால் கூடிய சீக்கிரம் நமக்கு நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது நார்மல் விமன், அதாவது இப்போது ஏஜ் அட்டன் பண்ண சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், புதுசாக ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை மிட் ஏஜில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், சில பேருக்கு பிசிஓடி இருக்கும், சில பேருக்கு வெயிட் கெயின் அதிகமாக இருக்கும், சில பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், அப்புறம் மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 to 5th டே ஃப்ளாக்ஸ் சீட் சேம் மெத்தடில் நீங்கள் சாப்பிட்ணும். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. 6th to 14th டே வரைக்கும் பூசணி விதையை அப்படியே எடுத்துக்கணும். 15th டே to 25th டே வரைக்கும் சன்ஃப்ளவர் சீட்ஸை இதே மாதிரி எடுத்துக்கணும். இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 26th டேலேருந்து நெக்ஸ்ட் சைக்கிள் வர்றதுக்கு முந்தின நாள் வரைக்கும் வெள்ளை எள் எடுத்துக்கணும். வெள்ளை எள்ளை இதே மாதிரி வறுத்து பொடி பண்ணி பாலில் 1 ஸ்பூன் கலந்து தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வரணும். இப்படி பண்ணுறதுனால பிசிஓடி சரியாக வாய்ப்பு இருக்குது. ஹார்மோனல் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், விமன்ஸோட ஓவரால் ஹெல்த்தையே இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது இந்த சீட் சைக்கிளிங் மெத்தட் தான். ஸோ எல்லாருமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரெக்னன்சியில் உள்ளவங்க மட்டும் வெள்ளை எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. மற்ற 3 சீடையும் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் நிறையா ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் டாக்டர் மது, திரிகடகம் தமிழ் யூடியூப் சேனல்.